அவங்களோட காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுத்தா வாங்கிக்கணும். அவங்க பேச்செலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா பக்கா பூமர்கள், பக்கா வாட்ஸ்அப் தலைவர்கள். அவர்கள் பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோதான். நல்ல அரசாக கொண்டு போகணும், ஜனங்களுக்கு நல்லதுன்னா. பிஎம்சி ஸ்கூல் வருது, அது கேவி கேந்திர வித்யாலயா இருக்குல்ல, அதோடைய அப்டேட் வெர்ஷனு. அது வந்தால் நம்ம பிள்ளைங்களுக்கு தான் லாபம். அவன் ஃபண்டு வேறு கொடுக்குறான். நவோதயா ஸ்கூலில் உள்ளே விட மாட்டேங்கிறீங்க. நவோதயா ஸ்கூல் வந்தால் மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூலு. இந்த சிலபஸ் எல்லாமே நீட்டு போட்டித் தேர்வுகளுக்கான சிலபஸ் அதில் இருக்கும். நான் வெளியில் 1.5 லட்சம் 2 லட்சம் கட்டி படிக்கிறத இதில் ஏழை பிள்ளைகள் ஈஸியாக படிக்கலாம். இதை இவர்கள் ஆய்வுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. நேற்று கூட ராஜ்மோகன் சொல்லியிருக்காங்க, எங்கள் டிஎன்ஏலேயே இருமொழி கொள்கை இருக்குதுன்னு. அப்போ ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க டிஎன்ஏல இல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க டிஎன்ஏல மட்டும்தான் இருக்குதா? அதனால் இதெல்லாம் கிடையாது. காலத்துக்கு ஏற்றாறு போல் மாறணும் பல விஷயங்கள். பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது. அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு பேசின காலம் உண்டு. இன்றைக்கி ஃப்ளைட் ஓட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க. மாறுது இல்லை? அப்போ மாறும்பொழுது 2 மொழின்னா 3வது மொழி கற்றுக்கணும். மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கைக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா, இருமொழி கொள்கையை நீங்கள் அரசியலில் பயன்படுத்திங்க, பள்ளிகளில் அதை யோசிக்காதீங்க. பள்ளிகளில் மாணவர்களுக்கு மும்மொழி வேணும், எனி ஆப்ஷன் லாங்குவேஜ். அது இருமொழி கொள்கை எங்கள் கொள்கைன்னா அதை வச்சுக்கோங்க, அது வேறு. ஆனால் பள்ளிகளில் அதை கொண்டு வராதிங்க. ப்ரைவேட் ஸ்கூல் ஃபுல்லாக 3 மொழி, சிபிஎஸ்சிலெல்லாம் 3 மொழி, இங்கே மட்டும் 2 மொழின்னா இந்த பசங்க எப்போ அப்டேட் ஆகுறது?